கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலையும் நீதிமொழிகள் 24வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கிறேன். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? சரியான பதில் அப்படின்னு பேச விரும்புகிறேன். வேதம் என்ன சொல்லுது? செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம் என்று எழுதியிருக்கிறது. சரியான பதிலை நம்ம சொல்லணுங்க. நிறைய பேர் மாற்றி மாற்றி பேசுவான், நிறைய பேர் மழுப்பி பேசுவான், நிறைய பேர் குழப்பி பேசுவான், நிறைய பேர் தெளிவில்லாமையே பேசுவான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? செம்மையான மறுமொழி கொடுக்கிறவனுடைய உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம் என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு எவ்வளவு வயசானாலும் அவங்களுக்கு சரியா பேச தெரிய மாட்டேங்குது. அவங்க கேட்கறது ஒரு கேள்வியா இருக்கும், இவன் கொடுக்கிற பதில் வேற ஒரு பதிலா இருக்கும். ஆனா சரியான மறுமொழி கொடுக்கிறவன் உண்மையிலேயே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் தான் இருப்பான். ஆனா நிறைய பேருக்கு நிறைய காரியத்துக்கு பதில் சொல்ல முடியல. நிறைய பேர் உளறான், நிறைய பேருக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேர் இந்த கடன்காரங்கள்லாம் வரும்போது அவன் வாரான்னு சொன்ன உடனே இங்க கேள்வி வந்துடும், என்ன பதில சொல்ல போறனோ எனக்கு தெரியலன்னு. நான் சொல்றேன், சரியான பதில சொன்னேன்னு வை, உன் மேல நல்ல மதிப்பும் நல்ல மரியாதையும் உண்டாகும். இல்லாட்டி நாளைக்கு சொல்கிறேன், இப்போ ஒருத்தன் கடன் தான் பட்டுட்டேன்னு வையேன், அவங்ககிட்ட சொல்லு, இப்போதைக்கு எனக்கு தர முடியலை, ஆனால் நான் உனக்கு முன்னாடி நின்று ஃபோனை எடுக்காமல் இருக்க மாட்டேன், வீடை பூட்டிட்டு போக மாட்டேன், இல்லை தலைமறைவாக வாழ்கிறேன்னு இல்லை, நான் சரியான ஒரு பதிலை சொல்கிறேன், கண்டிப்பாக உனக்கு நான் தருவேன், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு ஹானஸ்டாக பதில் சொல்லிப்பார். வர்றவனும் அமைதியாகி உனக்கு அற்புதம் நடக்கும். ஆனால் இன்னைக்கு வீட்டை பூட்டிட்டு தலைமறைவாகி நாளைக்கு தாரேன், இந்த கொஞ்ச நேரத்தில் தாரேன், உனக்கு கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன்னு ஃப்ராடு வேலை விட்டுட்டு அலையக்கூடாது. செம்மையான மறுமொழி கொடுக்கிறவனுடைய உதடுகள் முத்தமிடுகிறவனுக்கு சமானம் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு வார்த்தையில் நிறைய பேர் விளையாடுறீங்க. மாற்றி பேசாத. நீ பொய் சொல்லி தப்பிக்கலான்னு நினைக்கக்கூடாது. உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, பொய் சொல்லி தப்பிக்கவே கூடாதுங்க வாழ்க்கையில். இன்னைக்கு இல்லைனாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான்னு உலகத்தான் சொல்கிற மாதிரி என்னைக்கும் பொய் உன்னை காப்பாற்றாது. என்னைக்கும் உன்னுடைய அந்த ஸ்மார்ட்னஸ்ஸு உன்னை காப்பாற்றாது. ஆனால் நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உள்ளது என்றும் இல்லதென்றும் சொன்னால் இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்னு வேதத்தில் எழுதியிருக்கு. ஹானஸ்டாக செம்மையாக பதில் சொல்லி விட்டுரு. இருக்குதுன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. இதோட சோலி முடிஞ்சதில்லை. நாளைக்கு வா, 2 நாள் கழிச்சு வா, அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், ஒரு வேலை விஷயமா இருக்கு, அப்புறம் கால் பண்ணுறேன்னு அப்படி ஏமாற்றக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்படியெல்லாம் வசனம் உங்கள் கண்களை திறக்கிறதுக்காக நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்கள் கூட இருந்து கிரியை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. பதிலே எனக்கு இவங்களுக்கு சொல்ல முடியலேன்னு சொன்னவங்களுக்கு செம்மையான பதிலை சொல்ல தேவன் கிருபை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் மாற்றும், பெரிய அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.